அடிமடியில் கை வைத்த அமித்ஷா, மரண பீதியில் இண்டி கூட்டணி. முக்கிய மசோதா பார்லிமெண்ட் கூட்டக்குழுவின் ஆய்வுக்கு போனதால் பரபரக்கும் டெல்லி. வணக்கம் நண்பர்களே. நேற்று மக்களவையில் பாஜக கொண்டு வந்த 3 மசோதாக்களில் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று கொண்டுவரப்பட்ட சட்ட மசோதா கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஏனென்றால் சமீப காலமாக அரசியலில் ஊழல் செய்யாத நபர்களே கிடையாது. அரசியலுக்கு வருவதே இவர்கள் ஊழல் செய்வதற்காகத்தான். அதனால்தான் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் என பலரும் குற்ற பின்னணியில் சிக்கி உள்ளார்கள். அடிக்கடி சிறைச்சாலைக்கும் சென்று வருகிறார்கள். என்றாலும் அப்படி சிறைக்கு செல்பவர்கள் முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் நீடிக்கிறார்கள். ஆனால் குற்றம் செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு செல்லும் ஆட்சியாளர்களின் பதவியை பறிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதிய சட்ட மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு இண்டி கூட்டணி கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். நேற்று மக்களவையில் பெரும் அமளி ஏற்பட்டது. அப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுகையில், இந்த சட்டத்தை எதிர்க்கிறவர்கள் ஊழல்வாதிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் இதுபோன்ற ஆட்சியாளர்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு நான் முன்பு கைது செய்யப்பட்ட போது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் கைது செய்யப்படுவதற்கு முன்பே நான் ராஜினாமா செய்துவிட்டேன். அதன் பிறகு என்னை நிரபராதி என்று நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்த பிறகும் கூட நான் பதவி ஏற்கவில்லை. அதேபோல் LK அத்வானி மீது குற்றச்சாட்டு எழுந்தபோது அவர் ராஜினாமா செய்தார். அதனால் எங்களை குற்றம் சொல்வதற்கு இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு அருகதை இல்லை என்று பேசிய அமித்ஷா, இந்திரா காந்தி ஆட்சியில் ஆரம்பித்த செயல்கள் இப்போது வரை தொடர்கிறது. தங்களுக்கு ஏற்ப அந்த காலகட்டத்தில் அவர்கள் சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொண்டார்கள். அதனால்தான் ஊழல்வாதிகளும் சமூக விரோதிகளும் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு ஆட்சி அதிகாரத்தை தொடரும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மசோதா கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். தற்போது இது பார்லிமெண்ட் கூட்டக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்று பேசினார் அமித்ஷா. அந்த அளவுக்கு இப்படி ஒரு சட்டம் வந்துவிட்டால் தாங்கள் செய்யும் ஊழலுக்கு கைது செய்யப்பட்டால் மீண்டும் பதவிக்கு வர முடியாது என்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளின் கூடாரமாக மாறியுள்ள இண்டி கூட்டணி கட்சிகள் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவை நேற்று அமளியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, ஊழல்வாதிகளின் கூடாரம் திமுக. சிறையில் வைத்துக்கொண்டு அமைச்சர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் வெக்கங்கெட்ட MK ஸ்டாலின். திமுகவை கதறவிட்ட அண்ணாமலை. நேற்று மக்களவையில் ஊழல் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள சட்ட மசோதாவை MK ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அதையடுத்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் செயல்பாட்டை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், திமுகவில் தியாகி என்றும் மனித புனிதர் என்றும் கொண்டாடப்படுபவர் தான் கரூர் கம்பெனி ஓனர் செந்தில் பாலாஜி. இவர் அதிமுக ஆட்சி காலத்தில் வேலை வாங்கி தருவதாக அப்பாவி மக்களிடத்தில் பண மோசடி செய்தவர். அப்படிப்பட்டவரை சிறையில் அடைத்த பிறகு இலாகா இல்லாத அமைச்சராக வைத்திருந்த MK ஸ்டாலின் மாதந்தோறும் அவருக்கு மக்கள் வரி பணத்தை சம்பளமாக கொடுத்து வந்தார். இப்படிப்பட்ட ஒரு வெக்கங்கெட்ட முதலமைச்சர் தான் MK ஸ்டாலின். அதனால்தான் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஊழல்வாதிகளுக்கு எதிரான சட்ட மசோதாவை கருப்பு மசோதா, அவமானகரமானது என்று கூறுகிறார். அதேபோல்தான் திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் சிறையில் இருக்கும்போது மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் எல்லாம் இந்த திமுகவில் பெரும் புள்ளிகள். திமுகவில் இன்னும் எத்தனையோ ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள். அத்தனை அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள் உள்ளது. இப்படி ஊழல்வாதிகளின் கூடாரமாக இருக்கும் திமுகவின் தலைவராக இருப்பதினால்தான் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதிய சட்ட மசோதாவுக்கு MK ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இவரோ அல்லது இவரது கட்சியிலோ நேர்மையான தலைவர்கள் இருந்திருந்தால் இவரும் அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பார். ஆனால் அங்கு இருப்பவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள் தான். அதனால்தான் MK ஸ்டாலின் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை. திமுக மட்டுமின்றி ஒட்டுமொத்த இண்டி கூட்டணி கட்சிகளுமே ஊழல்வாதிகளின் கூடாரம்தான். அதனால்தான் இந்த மசோதாவுக்கு இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுக்கு சாட்டையடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். அதனால் இந்த சட்டம் அமலுக்கு வந்து ஊழல் இல்லாத ஆட்சி இந்த நாட்டில் நடக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி, அமித்ஷா தாக்கல் செய்த மசோதாவை ஆதரித்த பிரசாந்த் கிஷோர், சசி தரூர். இந்திய அரசியலில் ஊழல்வாதிகளாக இருக்கும் அத்தனை பேருமே நேற்று அமித்ஷா தாக்கல் செய்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். ஆனால் ஊழல் இருக்கக்கூடாது, ஊழல் இல்லாத அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் ஓரிரு தலைவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள்.
குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் எம்பி சசி தரூர் வெளியிட்டுள்ள செய்தியில், அமித்ஷா தாக்கல் செய்துள்ள இந்த மசோதாவை இன்னும் நான் முழுமையாக படிக்கவில்லை. ஆனால் தவறு செய்தவர்கள் தங்களது அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பது தவறில்லை. ஊழல்வாதிகள், குற்றவாளிகள் என்று சட்டத்தின் முன்பு யார் நிறுத்தப்பட்டாலும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சட்டம் இன்றைய அரசியலுக்கு தேவையான ஒன்றுதான் என்று சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று பிரசாந்த் கிஷோர் கூறுகையில், மத்திய அரசின் இந்த புதிய சட்ட மசோதா யாராக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் ஊழல் செய்தால் அந்த பதவி உடனே பறிபோகும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஊழல் செய்தாலோ சிறைக்கு போனாலோ நாங்கள் பதவி வகிப்போம், எங்கள் பதவியை யாராலும் பறிக்க முடியாது என்பது போன்று இன்றைக்கு பலரும் செயல்பட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு சரியான பாடமாக இருக்கும். அதோடு ஊழல்வாதிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் பெருவாரியான மக்களின் கருத்தாக உள்ளது. அதனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட மசோதா ஊழல்வாதிகளால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய வரவேற்பு பெறும் என்று கூறியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அடுத்த செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கம்பம் விழுந்து நொறுங்கிய கார். புதிய கார் வாங்கி தருவதாக உத்தரவாதம் கொடுத்த விஜய். நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்திய நிலையில் தற்போது 2வது மாநில மாநாட்டை மதுரையில் இன்று நடத்துகிறார். இதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் நேற்று அந்த மாநாட்டு திடலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 அடி உயர கொடிக்கம்பத்தை நட்டு வைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். இந்த கொடிக்கம்பத்தின் கிரெயின் மூலம் கொண்டு வந்தார்கள். ஆனால் திடீரென்று கிரெயினில் உள்ள பெல்ட் அறுந்து கொடிக்கம்பம் கீழே சாய்ந்தது. அப்போது அங்கே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரில் விழுந்து அது சுக்கு நூறாக நொறுங்கியது. நல்வாய்ப்பாக அந்த இடத்தில் யாரும் இல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. அதையடுத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று நிலைமையை சீர்படுத்தினார்கள். ஆனால் கொடிக்கம்பம் விழுந்து தனது கார் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டதால் அந்த காரின் உரிமையாளர் அதை பார்த்து கதறி அழுதார். இதையடுத்து இந்த செய்தி விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு அதே போன்று புதிய இனோவா கார் வாங்கி தரப்படும் என்று உறுதியளித்திருக்கிறாராம். அதுபோன்று 2வது மாநாடு நடக்கும்போது இப்படி கொடிக்கம்பம் சாய்ந்து விட்டதால் இது சிலர் அபசகனமாக பார்க்கிறார்கள். என்றாலும் விஜய் தரப்பை பொறுத்தவரை இதுபோன்ற சென்டிமெண்ட் எல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை. எங்கள் கட்சி மாநாடு நடைபெற்றாலும் அங்கு இதுபோன்று எதிர்பாராத அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறதான் செய்யும். இதற்கு வெற்றி தோல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி வருகிறார்கள். என்றாலும் இந்த மாநாடு பந்தல் வேலைகள் முடிவடைந்த பிறகு வேத மந்திரங்கள் முழங்க பல பூஜைகள் அங்கு நடைபெற்றுள்ளது. அதோடு வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க போலீஸை மட்டுமே நம்பக்கூடாது என்று ஏராளமான பவுன்சர்களை பாதுகாப்புக்கு குவித்துள்ளார் விஜய். 2 மாநாட்டுக்கு 1000 கோடி செலவு செய்த விஜய், உளவுத்துறையை இறக்கிவிட்ட திமுக. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தியவர் இன்று மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்தி வருகிறார். இப்படி ஒரே ஆண்டில் விஜய் 2 மாநாடுகளை நடத்தியது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் திமுக, அதிமுக கட்சிகளை தவிர இவ்வளவு பிரமாண்டமான மாநாடுகளை நடத்தியதில்லை. இந்த நிலையில் இந்த மாநாடு நடத்த 1000 கோடி செலவாகியிருக்கும் என்பதால் இதற்கு விஜய் சொந்த பணத்தை செலவிட்டாரா, இல்லை வேறு யாரேனும் அவருக்கு நிதி உதவி செய்து வருகிறார்களா என்பதை கண்காணிக்க திமுக தரப்பு உளவுத்துறை இறக்கி விட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இளப்பட்ட தொடர்களை விஜய் தன்பக்கம் எடுப்பது 2 திராவிட கட்சிகளுக்கு மேல் பீதியை கொடுத்திருக்கிறது. கருணாநிதி, ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மக்களை பெரிதாக கவர்ந்த தலைவர்கள் யாரும் இல்லாததால் நடிகர் விஜய் சினிமா மாசை வைத்து 2 திராவிட கட்சிகளின் ஓட்டுகளையும் தன்பக்கம் இழுத்து விடுவாரோ என்று மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கடும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.